தனுஷ், முகேஷ், ஃபாரிஸ் இவங்க 3 பேர்த்துக்குமே அவரது நண்பர் அப்ரார் கம்பத்துலேருந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் பாட சொல்கிறாரு. நல்லா வேலைக்கு போங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்கள் நண்பரும் தம்பியுமான அப்ரார் கம்பத்திலிருந்து எந்த சிந்தனையும் இல்லாம வேலைக்கு போயிட்டு வாங்க, வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு வாங்க, உங்க தம்பியும் அன்பு நண்பரான அப்ராரு சொல்றாரு, பார்த்து பத்திரமா வேலைக்கு போங்க தம்பிகளா, தேவையில்லாத சவகாசம் நமக்கு வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தம்பிகளா? இங்க வேலைக்கு போனாலும் எப்படி போனாலும் நம்மளுக்கு மெயினா நட்பு தானே. பார்த்து பழகு தம்பிகளா, பார்த்து பழகு தம்பிகளா, யானை எப்படி இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பாசம் வைக்கணுமா, நேசம் வைக்கணுமா, அன்பா பழகணுமா, பழைய நட்புகளை விட்டுறாதீங்க தம்பிகளா. புதுசாக வரவங்க உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்கன்னு தெரியாது தம்பிகளா. உங்களோட வேலையில் இருக்கிற காசுகளையும் வெளியே போகிற காசுகளையும் எப்படியோ கெஞ்சி மன்றாடி உங்கள்கிட்ட காசை பிடுங்க பார்ப்பாங்க. பார்த்து பத்திரமா இருக்க சொல்லி கம்பத்துலேருந்து அப்ரார் தம்பி சொல்கிறாப்படி. பார்த்து நிதானமாக எங்கே போனாலும் பார்த்து போயிட்டு வர்றது, வேலைக்கு போகிறது, கருத்துமாக போயிட்டு 4 காசு சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்து வந்து அப்பனாத்தா விட்டு கொடுத்து நீங்கள் நல்லபடி இருந்து ஒரு ஊருக்கு பொது சேவையோ எதை வேணாலும் செய்யுங்க. நீங்கள் நல்லா இருங்க, ரோல் மாடலாக இருங்க. நட்புக்கு மத்தியில் போனாங்க நட்பு அங்கேயும் இங்கேயும் போய் எல்லாத்துக்கிட்ட பேசுகிறாங்க, பேசி அவங்களோட நட்பை வளர்த்துக்கிறாங்க. தேவையில்லாத அடிட்டும் ஆவாங்க. நம்ம போகிறது வேலைக்கு, நம்ம போகிறது நம்மளோட ஆம்பிஷன் லட்சியம். வண்டி வாங்கினாலும் சரி, நல்ல ஒரு கல்யாணம் முடித்தாலும் சரி, அப்புறம் அதுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஊருக்கு நல்ல பேர் இருந்தாலும் சரி, அதுக்கு வேண்டி போகிறது. சரிங்களா? நட்பு ஆசை பாசமெல்லாம் ஃபோனு பக்கத்தில் மட்டும் வேற எங்கிட்ட எல்லாம் பழகி நம்மளோட நட்பையும் நம்மளோட பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கூடாது. பார்த்து பத்திரமா.